வணக்கம் நண்பர்களே, புதியதொரு உதயம் உங்களுக்காக நம்ம சேனல்லங்க. எஸ், இனி நம்ம சேனல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட டீடைல்டு வாக் அரவுண்ட், ரிவ்யூ, மைலேஜ் டெஸ்ட், லோட் டெஸ்ட், லைவ் கொட்டேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டு வர போறேங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாருதி சுசுகியோட சூப்பர் கேரி வெஹிக்கிளை பத்தி தாங்க. சூப்பர் கேரி இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2016 மாருதி வந்து லான்ச் பண்ணுறாங்க. மாருதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மால் கமர்ஷியல் ட்ரக், மினி ட்ரக்குன்னு சொல்லலாங்க அதை. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பெட்ரோல் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎன்ஜியுமே கொண்டு வந்தாங்க. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வேரியன்ட் தான். ஸோ இதில் என்ன மாதிரியான ஸ்பெக்கெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட லோடிங் கெப்பாசிட்டி இதை பற்றி எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பவர், அதாவது இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அது இருக்குது, அதிக லோடு ஏற்றும் போதும் எந்த அளவுக்கு இதோட இழுவைத்திறன் டார்க்லாம் இருக்குது, அப்புறம் ஹில்லி ஏரியாஸில் ஏறும்போது இல்லை ஸ்லோப்பு பாலம் மேம்பாலத்துலலாம் ஏறும்போது எந்த அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து இதோட தொத்தின்னு சொல்லக்கூடிய பின்னாடி வரக்கூடிய அந்த லோடு பாடி, ஸோ அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இதோட பேலோட் கெப்பாசிட்டி இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா நமக்கு 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 80 PS ஆஃப் பவரும் 104 Nm ஆஃப் பவருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குது. இதுவே இந்த சிஎன்ஜி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 71.6 PS ஆஃப் பவரும் 95 Nm ஆஃப் பவருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குங்க. ஸோ இதோட காம்படிட்டர்ஸ், டேரக்ட் காம்படிஷனில் பார்க்கும்போது டாட்டாவோட ஏஸ், மகேந்திராவோட சூப்ரோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதில் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் தான். ஸோ மாருதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாருதி ஈகோவில் இருக்கக்கூடிய அந்த 1.2 லிட்டர் இன்ஜினை அப்படியே இதுலேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது நல்லாவே இருக்க வகையில் இருக்குது நமக்கு. அது இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 km/h வரைக்கும் போகும். ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 80ல் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் 80 km/h வரைக்கும் போகும். மற்றபடி இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 120+ எல்லாமே நமக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி தான். அடுத்த இம்பார்ட்டான விஷயம் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு கார்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு 450-500 கிலோ தான் பேலோடு உள்ளே இருக்கும். பட் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு அப்படி கிடையாது. இதோட நார்மல் பேலோட் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 750 கிலோ வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவே நம்ம அதிகமாக தான் அதை விட ஏற்றுவோம். 1 டன் 1.5 டன் வரைக்கும் ஏற்றுறவங்களாமே இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவலில் சஸ்பென்ஷன் இருக்கணும். அந்த வகையில் கமர்ஷியல் வெஹிக்கிளாமே லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தாங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து நமக்கு லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 4 பட்டை இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லீஃப் ஸ்ப்ரிங் இந்த கம்பி பட்டை வரும் நமக்கு, அது வந்து 4 இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேயுமே லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சூப்பர் கேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கார்லலாம் கொடுக்கக்கூடிய அந்த மெக்ரியேஷன் ஸ்ட்ரக்ட் சஸ்பென்ஷன் செட்டப் தான் ஃப்ரண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் தாங்க சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம காரில் எல்லாமே நம்ம கம்ஃபர்ட் ஓரியன்டாக எடுக்கக்கூடியது, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்ரியேஷன் ஸ்ட்ரக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே விஷயம் இதில் கொடுத்துருக்கிறது வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குற லெவலில் அதோட சஸ்பென்ஷன் செட்டப் ஃப்ரண்ட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. ரியரில் அதிக லோடு ஏற்றுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் செட்டப் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதோட லோடு ஏற்றக்கூடிய கெப்பாசிட்டி தாங்க. ஸோ அது வந்து பேலோட் கெப்பாசிட்டி நம்ம 750 கிலோன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ரேட்டடாக அவங்க கொடுக்கக்கூடியது. அதுக்கேற்ற மாதிரி இதோட டெக்கோட சைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். டைமென்ஷன் சைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2110 mm இதோட வீல் பேஸ் இருக்குங்க. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோம்னா 3800 mm ஓவரால் லென்த்துங்கிறது வருது. ஸோ இதில் இந்த தொட்டின்னு சொல்லக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லோடு பே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2183 mm லென்த்து, 1488 mm வித் இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே அடிக்கணக்கில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது லென்த்து வந்து 7.2 ஃபீட்டில் இருக்குது, வித்து பார்த்தீங்கன்னா 4.9 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு ஒய்டர் பாடின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது காம்படிட்டராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டாட்டாவோட ஏஸ், மகேந்திராவோட சூப்ரோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு லெவலில் தான் இதோட லோடிங் டெக் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பேலோட் கெப்பாசிட்டியுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நமக்கு சேம் தான். அண்ட் இந்த சூப்பர் கேரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இதுல வந்து இது வந்து நமக்கு பாடி கட்டினது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு 1.5 ஃபீட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹைட் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வேணாம் எனக்கு வெறும் சேசஸோட வேணும், பெட் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சூப்பர் கேர்ல பெட் மாடல்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சைடு இது இல்லாமல் இந்த அடியில் இருக்கக்கூடிய சேசஸோட மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பாடியாக கூட உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் எடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜுங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுக்கிறாங்களே அவங்க வந்து தொழிலுக்காக தான் எடுப்போம். அப்படிங்கும்போது லாபத்தை தான் நம்மளோட முதல் குறிக்கோளாக வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் அதிகமாக கொடுக்குறோம் அந்த அளவுக்கு நமக்கு லாபம்னு சொல்லாங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் ரோடு தான் இது வந்து கிளைமபிள் கிடையாது. ஆன் ரோடு இந்த 1.2 லிட்டர் வந்து 24 வரைக்கும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இது அஃப்கோர்ஸ் நம்ம நம்பலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இன்ஜின் வந்து நமக்கு மாருதி சுசுகியோட ஈகோவில் கொடுத்துருக்காதான் சொன்னேன். ஸோ அதோட சிஎன்ஜி வெர்ஷன் எல்லாமே பார்க்கும்போது இந்த ஒரு 24 தான் வருது. ஏன்னா ஈகோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன்ஜியில் டீபோர்ட் வெஹிக்கிள் எல்லாமே இருக்குது. ஸோ அதோட யூசர்ஸ் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 24, 25 எல்லாமே சாலிடாக கொடுக்கக்கூடியது தான் இது. அதில் என்ன இதில் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி வந்து 2 டேங்க்குங்க, டூயல் டேங்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு 35 லிட்டர் கணக்கில் சொல்லியிருக்காங்க. கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கிலோ வரைக்கும் நமக்கு பிடிக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது 2 டேங்க் இருக்கும்போது ஒரு 15-16 கிலோ ஒன் டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு லாங் ஸ்ட்ரெச் அடிக்கிறீங்கும் போது ஒரு 300லேருந்து 350 கிலோமீட்டர்லாம் நீங்கள் கன்டினியூஸாக ரன் பண்ணுற வகையில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிஎன்ஜி டேங்க் இது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கான இதுவுமே இருக்குது. ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சியான சுச்சுவேஷனு ஒரு சிஎன்ஜி ஃபுல்லாக தீர்ந்துருச்சு உங்களுக்கு அப்படிங்கும்போது 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் பெட்ரோல் டேங்க்மே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எமர்ஜென்சி டைமில் வேணுன்னா அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஎன்ஜி டு பெட்ரோல் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி இந்த டேஷ்போர்ட்லேயே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது சிங்கிள் ப்ரெஸ்லேயே நமக்கு சிஎன்ஜிலேருந்து பெட்ரோலாக கன்வெர்ட் ஆகிக்கும். இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் வந்து சிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி நமக்கு சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வீல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு 13 இன்ச் வீல்ஸுங்க, 13 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 155 ப்ரொஃபைல் டயர்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் தி பேப்பர் வைஸ் 160 mm மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தான் தெரியும். பட் அது மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் எங்கே இருந்தோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த லெவலில் 160 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே அண்டர் த பாடி தாங்க வருது. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. நான் ரிவர்ஸ் இருக்கும் போதெல்லாம் பார்த்தேன், ஒரு சின்ன பெட்டிக்கே நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சு. மற்றபடி லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் செட்டப்பில் வரக்கூடிய டெயில் லைட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தாலும் ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஹாலஜன் செட்டப்பில் தான் இருக்குது. ரிஃப்ளெக்டாஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நமக்கு ரிஃப்ளெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரிஃப்ளெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒய்டான ஒரு விண்ட்ஷீல்டுங்க. ஓவரால் வித்துன்னு பார்க்கும்போது 1562 mm இந்த ஓவரால் வித்து வருது. ஸோ இந்த ரெயின் வைப்பர்ஸ்மே நீங்கள் பார்க்கலாம். 2 ரெயின் வைப்பர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாக் லம்ப் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் அது இல்லை, ரிஃப்ளெக்டாஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய சொல்லியிருந்தேன். சுசுகியோட லோகோ வந்திருக்கு. வைப்பருக்கான வாஷஸுமே 2 வாஷஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே எந்த ஒரு இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் கேரோட பேஜிங், சிஎன்ஜி பேஜிங் எல்லாமே நமக்கு வந்துருது. ஸோ உள்ளே போயிட்டு கேபின், ஸோ டிரைவருக்கான அந்த கேபின் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது டிரைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் பார்த்துட்டு நம்ம இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் எவ்வளோ வருதுங்கிற லைவ் கொட்டேஷனாக வாங்கிடலாம். ஸோ நம்ம ஏறி தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேர்த்துக்குமே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்றாங்க. டேஷ்போர்ட் செட்டப் ரொம்பவே சிம்பிளான டேஷ்போர்ட் செட்டப் தாங்க. அந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்ல நம்ம கொடுத்துருக்காங்க. பட் நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. சிம்பிள் அண்ட் நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபீச்சர்ஸ் வைஸ் நீங்கள் எதுவுமே பாஷனான ஃபீச்சர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்க்க முடியாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் ஸ்டேரிங்காக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. கிளச்சு பொறுத்த வரைக்கும் நல்லாவே லைட்டர் கிளச்சாக இருக்குங்க. ஸோ அது வந்து இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் நான் இம்ப்ரெசிவ் ஆனே சொல்லுவேன். ஸோ நமக்கு கியர் மாற்றுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. கிளச் அந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டர் சைடாகவே இருக்குது. அண்ட் சன்வைசஸ் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஹோல்டர் மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏஆர்விஎம்மும் வந்துடுது. பட் இதுவுமே டே நைட்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் லோடு ஏற்றிட்டீங்கும் போது பின்னாடி எதுவும் தெரியாது. அதனால் ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் லோடு எதுவும் இல்லாத போது பார்த்துக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஸ் எல்லாமே பார்த்தாலும் மேனுவலி அட்ஜஸ்டபிளாக தான் நமக்கு வந்துருது. டோர்ஸுக்கு லிவர்ஸ் எல்லாமே இங்கே வந்துருது. டோர் பேடிங்ஸில் பார்த்தீங்கன்னா டோருக்கான லிவர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அதுபடி சீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே குஷனிங்காக இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது சீட்டு. ஃபுல் ரோக்கான ஒரு சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெஞ்ச் டைப் சீட் மாதிரி ஃபுல் ரோக்காக இருக்குது. பேக் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, டிரைவர் கோ டிரைவருக்கு. பட் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பெரிய சீட்டாக இருக்குது. 3 பேருனால கூட உட்காந்துக்க முடியும்.
அண்ட் ஸ்டோரேஜ்க்காக நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைம் நம்ம செட் பண்ணிக்கலாம் வேணா, நம்ம அதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கை பொறுத்தவரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்துருது. ஸோ இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இங்கே இடத்துல ஒரு கப்பி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல சின்ன சின்ன ஸ்பேசஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பட்டன்ஸ் இங்கே என்னால் பார்க்க முடியுங்க. ஸோ ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்கான லெவல் அட்ஜஸ்டர் மேலே கொடுத்துருக்காங்க. அது கீழேயே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அண்ட் இங்கிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டு பெட்ரோல் அந்த ஒரு ஃபியூயல் சேஞ்சுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேசிக்காக தாங்க இருக்குது. ஓல்ட் ஸ்கூல் மெட்டரில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான சிம்பிள்ஸ்லாம் சைடில் வருது. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் தான் இருக்குது. கீழே வந்து சின்னதாக ஒரு எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி எவ்வளோ இருக்குது, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, 2 ஃபியூயலுக்குமான இண்டிகேட்டர்ஸ் இதில் வந்துருது. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு ஓடோமீட்ரு, ட்ரிப்பு, ஏபி, டைம் இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் காமிக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதோட கேபினில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கேபின் ரூம் நல்லாவே இருக்குது. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5'10", 5'11" அந்த ரேஞ்ச் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே லெக் ரூமு, நீ ரூம் கிடைக்குதுங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்குது. கேபின் வந்து நல்லாவே ஒரு ரூமியாக தெரியுது எனக்கு. அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த 2025லேருந்து இஎஸ்பி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னுமே நமக்கு ஒரு ஆடட் சேஃப்டி அட்வான்டேஜாகவே இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபுல் லோடில் போகும்போதுமே உங்களுக்கு நல்லாவே ஒரு ட்ராக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பரி ஆன ரோட்ஸ்லையுமே நல்லாவே ஒரு grip இருக்க வகையில் நமக்கு இந்த இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்கனால நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ நார்ம்ஸ் படி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்துருது. கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி கமர்ஷியல் இருக்கோம். நம்ம கூட அருண் சார் இருக்காரு. இது வந்து மாருதி சுசுகி சூப்பர் கேரியோட ஒரு லைவ் கொட்டேஷன் வேணும் சார். ஃபுல்லாக என்னென்ன வரும் டீட்டெயிலாக லைவ் கொட்டேஷன். ஓகே, கண்டிப்பாக சார். சிஎன்ஜி வித் பெட்ரோலா சார்? சிஎன்ஜி வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலுக்கும் எவ்வளோ ஆன் ரோடு வருது அதையுமே சொல்லி. ஓகே சார், ஓகே. ஆஃபர் பார்த்தீங்கன்னா கன்சூமர் ஆஃபர் அண்ட் ரீட்டைல் ஆஃபர்னு இருக்கு சார். அது பார்த்தீங்கன்னா காமனாக 25,000 வந்துடும். ஓகே, இது எல்லாத்துக்குமே வர காமனாக எல்லாருக்கும் வந்துடுங்க சார். 25,000 வந்துடும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி அல்லது பேட்ஜ் வச்சுருக்காங்க. சில பேர் கம்பெனி பேரில் எடுப்பாங்க, சில பேர் இண்டிவிஜுவல் நேமில் எடுப்பாங்க. அவங்களுக்கு பேட்ஜ் லைசன்ஸ் இருந்துன்னா ஒரு 2,500 ஆஃபர் வந்துடுங்க சார். ஆமாம் சார், 2,500 வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் எனி கமர்ஷியல் வண்டியோ இல்லை காரோ இல்லை 3-வீலரோ இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 ஆஃபர் வந்துடும். அது வந்து எக்ஸ்சேஞ்ச். ஆமாம் சார். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து நாங்கள் டீலர்லேருந்து ஒரு 15 வரைக்கும் நான் ஆஃபர் பண்ணுறோம் சார். டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 52,500 வந்துடுங்க சார். ஓ, 57 52,500 வரைக்கும் நமக்கு ஆஃபர் வந்துருக்குங்களா சார்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவ் கொட்டேஷன் வாங்கியிருக்கோம் சூப்பர் கேரிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 664 எக்ஸ்ஷோரூம் ரேட்டாக வருது. ஸோ ஆன் ரோட் காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரோட் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் சேர்த்து 757 டக்குன்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் 52,500 சொல்லியிருக்காங்க. இதில் 40,000 கேரண்டி ஆஃபராக எல்லாத்துக்குமே வந்துடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது 717 அந்த ரேஞ்சுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது 2,500 எக்ஸ்ட்ரா, பழைய வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க போது ஒரு 10,000 போனஸ், இந்த மாதிரிலாமே ஆஃபர் வருது. மொத்தமாக சேர்த்து 7,04,500 உங்களால் இந்த வெஹிக்கிளை ஓன் பண்ண முடியும். ஸோ 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு 24 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளா இந்த வெஹிக்கிள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிளாகவே இருக்கும். ஸோ அடுத்து வாங்க நம்ம இந்த வெஹிக்கிளை ஆன் ரோட் ஓட்டி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கேரியை வந்து ஓட்டி பார்த்துட்டு இருக்கோங்க. ஹைவேஸில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கியர் ஷிஃப்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹார்ன் சவுண்ட் எல்லாமே இதாக தான் கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி எனக்கு கியர் ஷிஃப்டிங் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கியர் ஷிஃப்டிங்காக இருக்குது. மோஸ்ட்லி கியருமே வந்து நமக்கு ஈகோவில் கொடுத்தா அதே இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கார்லலாம் போடுற மாதிரி நல்லாவே ஷிஃப்டிங் இருக்குது நமக்கு. அண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நல்லாவே ஒரு பிக்கப் இருக்குங்க. ஸோ 5th கியர் போட்டிருக்கேன். 80 அசால்ட்டாக போகுது நமக்கு. ஸோ மேக்ஸிமம் இது 80ல் லாக்கு எவ்வளோ போகுதுன்னு வேணால் நம்ம அழுத்தி பார்க்கலாம். ஸோ நான் அழுத்திட்டேன். பார்த்தீங்கன்னா 80 to 83 அவ்வளோதான். அந்த ரேஞ்சு இது லாக் ஆகி அதே ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்கு.
ஸோ நடுவில் ஒரு டாடா எஸ்காரன் உள்ளே வந்துட்டான். 80 ஸ்பீடுக்கே இதாகுது. பிரேக்கிங் ஓகேவாக இருக்குது நமக்கு. இந்த 80ல் நமக்கு நார்மலான ஒரு பிரேக்கிங் அடித்தோம், நல்லா தான் இருக்குது. ஸோ லாரி இன்னும் ஃபுல்லாக லாரியாக நிற்கிது, செம டிராஃபிக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் பண்ணுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேரிங் தான், பட் மூவ்மெண்ட்டில் நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியல. ஒன்ஸ் ஆக்சிலேஷன் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஸ்டேரிங் வந்து நல்லாவே ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட்டாக இருக்குங்க. என்ன ஆச்சுன்னு தெரில, இவ்வளோ டிராஃபிக்கு, வெயில் வேற கொளுத்துது. ஸோ ஹைவேஸு ஃபுல் டிராஃபிக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். ஹைவேஸ்லேயும் ஓட்டி பார்த்துட்டோம், மேக்ஸிமம் ஸ்பீடே 80 தான். 80 வரைக்கும் போய் பார்த்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே ஒரு ரவுண்டு போகலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. கியர் ஷிஃப்ட், மூவ்மெண்ட்டு, ஆக்சிலேஷன் ஸ்பீடு எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ காரில் பார்க்குற மாதிரியான இதில் ஒரு இது பார்க்க முடியாது. அந்த இந்த 1.2 லிட்டர் இன்ஜினு மேக்ஸிமம் 71 ஹார்ஸ் பவர் வரைக்குமே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது அந்த பெட்ரோல் இன்ஜினோட ரெவ்வு நல்லாவே இருக்குது, இன்ஜின் மூவ்மெண்ட் நல்லாவே எடுக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மெக்ஸ்பிரேஷன் ஸ்டட் கொடுத்துருக்கனால நமக்கு அந்த கம்ஃபர்ட் தெரியுது, ரொம்ப குலுங்கலை. பின்னாடி லீஃப் ஸ்ப்ரிங் இருக்கும்போது இந்த பின்னாடி டெக்கு வந்து கொஞ்சம் தூக்கி போடுறது தெரியுது. ஸோ இந்த சூப்பர் கேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு காரு ப்ளஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே காம்பினேஷன் பண்ண மாதிரியான ஒரு செட்டப்புங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வரல இந்த வெஹிக்கிளை ஓட்டும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே பெட்ரோலுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 18 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் இது லோட் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது அதிக லோட் நம்ம ஏற்றிட்டோம் அப்படிங்கும் போது மைலேஜ் ரொம்பவே ட்ராப் ஆகுங்க பெட்ரோலை பொறுத்த வரைக்கும். ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-13 தரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பட் இந்த சிஎன்ஜி வந்து இந்த சூப்பர் கேரியில் ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு ரேட்டட் லோடு தான் ஓட்டுறீங்க, ஒரு 1 டன் அந்த மாதிரி தான் ஓட்டுவேன். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஷோரூமோட நிறைய பேர் டைப் வச்சு அவங்களோட அந்த டெலிவரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் தான் ஏற்றிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் அவங்க ஏற்றுனாலே வண்டி வந்து ஃபுல்லாகிடும். வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கிலோ தான் வரும். ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரேட்டட் ரோடுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே நல்லாவே ப்ராஃபிட்டபுள்னு சொல்லுவேன். மைலேஜ் எந்த வகையிலுமே உங்களுக்கு வந்து குறையாது, வண்டியுமே அந்த அளவுக்கு அடிப்படாது. மாறுதிங்கும் போது மெயின்டெனன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும், பார்ட்ஸுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இதெல்லாமே. இந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே ஒரு ஆப்ஷன். இந்த ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நான் ப்ரைஸிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7-10 அந்த ரேஞ்சுக்கும் இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் ஓன் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈகோமே பக்கத்தில் ஒன்று போகுது, சேம் இன்ஜின் பட் டிஃப்ரெண்ட் பாடி, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குங்க, அந்த ஃபீல் குட்டாக இருக்குது. அளவு ஒரு ஹை ஸ்டான்ஸாக நம்ம உட்காந்து போகிறோம். ஹைட்டு 6 அடி இருக்கவங்க வரைக்குமே வந்து நல்லாவே உட்காந்து ஓட்ட முடியும், அந்த லெவலில் நல்லாவே இருக்குது. வீவிங் ஆங்கிளை பொறுத்தவரைக்கும் நல்லாவே பெரிய ஒரு விண்ட்ஷீல்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வித் என்னதான் மற்ற வெஹிக்கிள் கம்பேர் பண்ணாலும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த விண்ட்ஷீல்டு வந்து நல்லாவே ஒரு பெரிய ஒய்டாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரியர் வியூலாம் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா பாடி கட்டாமல் இருக்குது. மேக்ஸிமம் வண்டி எடுத்தால் நம்ம பாடி கட்டிடும், அப்போங்கும்போது கொஞ்சம் மறைக்கும். பட் இந்த ஒரு ஸ்டாக் கண்டிஷனில் வீவிங் ஆங்கிள் நல்லாவே இருக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ வைப்ரேஷன்ஸும் அந்த அளவுக்கு இல்லைங்க, அதான் நல்ல ஆப்ஷனாக இருக்குது எனக்கு. இன்ஜினோட வைப்ரேஷன்ஸ் அந்த அளவுக்கு தெரில. இது வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின், அது மாறியோட இன்ஜின் அப்படிங்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், நல்லா இருக்குது. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா நான் 80 ஹை ஸ்பீட் எடுத்துட்டேன், டாப் ஸ்பீடு அதாவது. ஸோ இந்த இது பிடிச்சி போகிறோம் அப்படிங்கும்போது வண்டி நீட்டாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. வண்டி அலசுற மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஸ்டாக் கண்டிஷன்ஸில் சரிங்க வண்டி எதுவும் அலசுது அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை இந்த டாப் ஸ்பீட்லையுமே, இந்த மேக்ஸிமம் ஸ்பீட்லையுமே. ஸோ இப்போ 85 போகுதுங்க, மேக்ஸிமம் 85 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ போகுது நமக்கு.
ஏன்னா இது வந்து பாலத்தில் ஏறி இறங்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோப்புகவும் கொஞ்சம் அதோட ஆக்சிலேஷனால நார்மலாக அந்த ஒரு ஸ்பீட் நமக்கு போச்சு. மறுபடியும் இந்த பாலத்தில் இருந்தக்கூடிய அந்த ஃபீடிங் இது எல்லாத்தையுமே தூக்கி போடும் போதுமே நமக்கு நார்மலாக ஸ்டாக் கண்டிஷனில் போகும்போது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல. பட் நீங்கள் லோடோட போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கிறது தான் நல்லது, லோடுக்கு நல்லது அது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் நல்லா தாங்க இருக்குது. உங்களோட டன் அதான் லோ யூசேஜாக இருக்குது அப்படிங்கும் போலாமே இங்கே தாராளமாக எடுத்து ஓட்டலாம். இல்லை ஹை யூசேஜ் இருந்தாலும் ஒரு 1-1 டன் ஓட்டிட்டு ஹைவேஸில் அதிகமாக மெயின்டைன் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்கும், மைலேஜும் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். ப்ளஸ் இந்த 2025 அப்டேட்டில் நமக்கு ESP எல்லாமே கொடுத்துருக்கிறது வந்து சேஃப்டி வைஸ் இன்னுமே நமக்கு பெட்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி இறங்கும் போதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஸ்மூத்தாகவே ஏறி இறங்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நல்லா தான் இருக்குது. இந்த 2025 மாடலை சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இல்லை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஒரு குட் டிஸ்கஷனாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ABT மாருதியோட கமர்ஷியல் ஷோரூம் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.